பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. ஒரு 10 நாளைக்கு முன்பாகவே ஆண்டவர் இருதயத்தில் பேசினது நம்ம பார்ப்போம். அதனால தான் லூக்கா அந்த பகுதி எடுத்தோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 25 அதிகாரம் 25 வசனம். 25 யாரோ ஒருத்தர் வாசிங்க. நீதிமொழிகள் 25 வரும் நற்செய்தி. எல்லாம் எடுத்துட்டீங்களா? 785 பேஜ் 785. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நீதிமொழிகள் 25 மறக்கூடாது நம்பர். தூர தேசத்திலிருந்து வரும் ஒரு நற்செய்தி, புரியுதா? விடாய்த்தன்னா சோர்ந்து போன, புரியுதா? ஆக்சுவலாக கரெக்டாக பார்த்தா அந்த தாகம் எடுத்த ஆத்மா கூட சொல்லலாம். அப்படி புரியுதா? சோர்ந்து போன மக்களுக்கு அது எப்படி இருக்குமா? அவங்களுக்கு கிடைச்ச குளிர்ந்த தண்ணீர் போல. ஒரு பாலைவனத்தில் ஒருத்தர் போகிற தண்ணி கிடைக்கல. அவங்க திடீர்னு ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல வச்சு ஒரு தண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? அதை போல் எப்படி இருக்குமா? தூர இடத்துலேருந்து வருகிற நற்செய்தி நம்முடைய ஆத்மாவுக்கு அப்படி ஒரு பலனாய் இருக்கும். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். புரியுதா? உலகத்தில் 2 செய்தி இருக்கு. நற்செய்தி ஒன்று சொல்லுங்க, அடுத்தது துர்ச்செய்தி. இப்போ ஒரு சில நேரத்தில் நமக்கு நற்செய்தியும் வரும், துர்ச்செய்தியும் வரும். வரதான் செய்யும், எதுவுமே வராது இருக்க. புரியுதா? இன்பம் துன்பம் மாற்றி மாற்ற, இரவும் பகலும் மாற்றி மாற்ற வரும். ஆனால் ஒரு துர்ச்செய்தியை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? அசந்துடக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. 112 சங்கீதத்தில் எனக்கு பிடித்த ஒரு பகுதி, புரியுது? அந்த நீதிமான் குறித்து போட்டு அவன் என்ன செய்யறானா? துர்ச்செய்தியை 112 7 வசனமா 7 வசனம் நினைக்கிறேன். யார் ஒருத்தர் எடுங்க. 112 சங்கீதம். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் அவன் என்ன செய்ய மாட்டான்? பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். சொல்லுங்க. அப்போ நற்செய்தி ரொம்ப நமக்கு ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீர் மாதிரி நம்மளை பலப்படுத்துது. ஆனால் துர்ச்செய்தி உங்களை என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போக விடக்கூடாது, உடைந்து போக விடக்கூடாது. துர்ச்செய்தி வந்தா கூட அவன் நீதிமான் என்ன செய்யறானா? பயப்பட மாட்டான், அசைக்கப்பட மாட்டான். அவன் என்ன செய்வானா? கர்த்தரை நம்பி அவன் இருதயம் எப்படி இருக்குமா? திடமா. தேவன் மேல நம்பிக்கை வச்சா, புரியுதா? அது துர்ச்செய்தி வந்தாலும் சரி, எந்த செய்தி வந்தாலும் சரி, நம்ம கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். புரியுதா? அடுத்த வசனம் கூட இருக்கு பாரு. அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சருக்கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். எப்படிப்பட்ட மக்கள்? நீதிமான். அவன் எப்படிப்பட்டவன் சொல்லுங்க? வாரி இறைத்தான், சொல்லுங்க, ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். 3ஆம் வசனத்துல இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் தான் நீதிமான். அப்படிப்பட்ட குணம் நமக்கு இருந்தா நம்ம இருதய கர்த்தரை நம்பி திடமா இருக்கிறபடினால ஒரு துர்ச்செய்தி வந்தா கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? உடைந்து போக மாட்டோம், சோர்ந்து போவோம். புரியுதா? 12 பேரை கானான் தேசத்தை போய் சுற்றி பார்த்து வாங்கன்ட்டு அனுப்பலாம். என்னாகமத்து 13ஆம் அதிகாரம். அதில் 10 பேர் மெஜாரிட்டி ஆட்கள் என்ன சொன்னாங்க? துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். போட்டிருக்கா? துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அப்போ அதில் 2 பேர், அவங்க 12 பேர்ல போனவங்க 10 பேர் துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அப்போ உடனே ஜனங்களாம் என்ன பண்ணுறாங்க? சோர்ந்து போய் நம்ம கானான் தேசத்துக்கு போவானா? என்ன செய்யலாம்? எகிப்துக்கே திரும்பி போயிடலான்றான். அப்போ நல்லா கவனிங்க. எப்பவுமே ரொம்ப வேகமாக பரவக்கூடியது எது? சொல்லுங்க. நற்செய்தி சீக்கிரம் பரவாது, ஆனால் பரவ வைக்கணும். அந்த பொறுப்பு பின்னால் நான் சொல்கிறேன், நம்மகிட்ட இருக்கு. துர்ச்செய்தி ரொம்ப வேகமாக. ஒருத்தனை பற்றி நல்ல விஷயம் சொல்லுங்க, ரொம்ப சீக்கிரம் பற்றிக்காது. ஒரு சின்ன கெட்ட விஷயம் சொல்லி பாருங்க, ஊரெல்லாம் பற்றிக்கும். அப்போ துர்ச்செய்தி அந்த 10 பேர் சொன்ன உடனே 6,35,50 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் உடனே அழ ஆரம்பிச்சாங்க. அந்த ராட்சதர்கிட்ட போய் நாங்கள் சாவா எங்களை கூப்பிட்டு வந்த அப்படின்ட்டு திரும்பி போயிடலான் போது அப்போ 2 பேர் அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் மாத்திரம் நம்ம கூட இருந்தா, அவன் ராட்சதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம நிச்சயமாக அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்வோம்.
அதில் ஒரு வார்த்தை அந்த மக்கள் சொன்னது, அந்த கெட்ட தேசத்துக்கு நான் எங்களை ஏன் கூட்டு போறேன்றான். துர்ச்செய்தி கேட்டவொன்ன கெட்ட தேசம்ட்டான். நல்ல தேசம் ஆண்டவர் அத்தனை முறை சொல்றார், பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்துக்கு கொண்டு போகின்றார். ஆபிரகாம்ல இருந்து சொல்றாரு அந்த சந்ததிக்கு. இவனுங்க அந்த ஒரு சின்ன துர்ச்செய்தி கேட்டவொன்னே அவனுடைய என்ன சொல்ற அந்த எய்மே மாறி அது கெட்ட தேசம்ட்டான். ஆனால் இவங்க 2 பேர் சொல்றாங்க, கர்த்தர் மாத்திரம் நம்ம கூட இருந்தா அந்த பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்தை நாம் ஈஸியா சுதந்திரித்துக் கொள்வோம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு ஓடி போச்சு. புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க. துர்ச்செய்தி கேட்கறதால என்ன செய்யக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது. நல்ல செய்தி ஆண்டவர் கொடுப்பார். புரியுதா? நம்பி வந்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, நல்ல செய்தியை கொடுப்பார். இன்னொரு வசனோட வாசித்து ஒரு 3 காரியம் நல்ல செய்தி, அதை இன்னைக்கு பார்க்க போறோம். நீதிமொழிகளில் 15:30 யாராவது வாசிங்க. 15 அதிகாரம் 30ஆம் வசனம். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நல்ல கவனி. அப்ப நற்செய்தி என்ன பண்ணுமா, எலும்புகளை என்ன செய்யுமா, புஷ்டியா. எலும்புக்குள்ள ஒன்று இருக்கு தெரியுமா, போன் மாரோ அப்படின்னு. நீங்க இந்த ஆட்டு கறி வாங்கினீங்கன்னா என்ன செய்யும், நல்லா வேக வச்சு அதை உடைச்சா உள்ள கருப்பா இருக்கும். அதுதான் அந்த எலும்புகளுக்கு என்ன செய்யுது, ஸ்ட்ரென்த் கொடுக்குது. ஒரு சில வியாதி வந்தா என்ன ஆயிடும் தெரியுமா, உள்ள இருக்கிற அந்த ஊன் சொல்லுவோம், அந்த போன் மாரோ அதை அரிச்சிடும். அப்போ எலும்பெல்லாம் ஒன்றும் இல்லாத போயிடும். அப்போ நல்ல செய்தி என்ன செய்யலாம், நம்முடைய எலும்புகளை என்ன செய்யுது, ஒரு ஆத்துமாவை புஷ்டி ஆக்குற மாதிரி நற்செய்தி என்ன செய்யுமா சொல்லுங்க, எலும்புகளை புஷ்டியாக்கும். மனுஷன் 23 கூட அதில் இருக்கும் பாருங்க. அதில் 15:23 வாசிங்க. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளோ நல்லது. அதனால யாரை பார்த்தீங்கன்னா நல்லதை பேசுங்க, நல்லதை சொல்லுங்க. அவங்கள பற்றி கெட்டது இருக்கு யாரை பற்றியும், ஆனால் அதை நீங்கள் சொல்லி காட்டாதீங்க. அவங்கள பற்றி என்ன செய்யுங்க, அடுத்தவங்களை பற்றி பேசினாலும் சரி, நேரில் பார்த்தாலும் சரி, நல்லதை சொல்லுங்க. ஏற்ற காலத்தில் சொன்ன நல்ல வார்த்தை எவ்வளோ நல்லது. வாய்மொழியினால் அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நற்செய்தி எலும்புகளை என்ன செய்யுமா, புஷ்டியா. தூர இடத்துலேருந்து வருகிற நற்செய்தி ஆத்துமாவை என்ன செய்யுமா, பலப்படுத்தும். 3 காரியம் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சுருக்கமாக பார்த்து முடிப்போம். இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கிறதுனால லூக்கா 2 அதிகாரம் நம்ம எடுத்த அந்த பகுதியை திருப்பி எடுங்க. வாசித்த பகுதி லூக்கா 2:10 திரும்பவுமா வாசிப்போமா? லூக்கா 2:10. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவ தூதன் ஆண்டவர் அனுப்பப்பட்டு, புரியுதா, தேவ தூதன் பேசுறாங்க. வெளிச்சம் பிரகாசித்தது, தேவனுடைய மகிமை அவர்களை சுற்றி வெளிப்பட்டது. அப்போ தேவ தூதன் மூலமா ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி. கை வைத்து கத்துற சூத்திரமான இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு மாத்திரம் அல்ல, உங்க குடும்பத்தில் இன்னும் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, யாருடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்படாது இருக்கிறதோ, புரியுதா, அவங்க எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இன்னைக்கு 800 கோடி மக்களை கிராஸ் பண்ணிட்டோம். அத்தனை கோடி மக்களுக்கும் ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா, புரியுதா, இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பொதுவாகவே ஒரு இதை நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நல்ல செய்தி தான் அது ஒரு சில தனிப்பட்ட வாழ்க்கையில் உனக்கு நல்லா இருக்கும், அடுத்தவனுக்கு ஏதோ ஒரு வார்த்தை கூட மனசில் ஒரு சரியாக சொல்ல தெரியல, பொறாமைக்கு ஏதுவார். பிரசங்கில் நேற்று படிக்கும்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறது கூட எப்படி இருக்குதான், அடுத்தவனுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறது. புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க, நல்ல காரியம்தான், அவனுக்கு நல்லா இருக்குது, அந்த குடும்பத்துக்கு நல்லா இருக்குது, அடுத்தவனுக்கு வைத்தறிச்சலா இருக்கு. ஆனால் நல்லா கவனிங்க, அப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கு, அவன் யாராக எந்த நாட்டை சேர்ந்தவங்களோ, எந்த பாஷைக்காரரோ, அத்தனை கோடி மக்களுக்கு நல்ல செய்தி ஒண்ணுன்னா, இயேசு என்னும் ரட்சகர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் சொல்லுங்க, தாவீதின் ஊரிலே ரட்சகர், வாயத்திற்கு சொல்லுங்க, ரட்சகர் பிறந்திருக்க. அதான் நல்ல செய்தி. புரியுதா? அப்போ அதே போல அங்க
இது அடையாளம் சொல்லி உடனே என்ன செய்தாங்க? துதித்தார்கள். என்ன சொல்லி துதித்தாங்க? 14ஆம் வசனம் வாசிங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. இயேசு பிறந்த இது எதுக்கு? தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும்படி. கொலோசியர்ல சொல்லப்பட்டது, அவர் பிதாவுடைய மகிமையின் தற்சொரூபமாய் இருக்கிறார். மகிமையின் பிரகாசம். புரியுதா? யோவான்ல சொல்லும்போது அவது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய குமாரனுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்த அவருடைய மகிமையை நாம் கண்டோம். புரியுதா? அப்போ இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. ரெண்டாவது, பூமியில சமாதானம் உண்டாகும்படி. பூமியில சமாதானம் நான் முதல்ல ஒன்று சொன்னேன். புரியுதா? குடும்பத்துல சமாதானம், ஊர்ல சமாதானம், உனக்குள்ள சமாதானம். எல்லாத்துக்கும் மேல நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் உண்டாகும். மனுஷன் பாவம் செஞ்சவன என்னாச்சு? தேவனுக்கும் மனிதனுக்கு இருந்த சமாதானம் கெடுக்கப்பட்டது. அதை தேவன் கெடுக்கல. டெய்லி சந்தோஷமா ஆண்டவர் சத்தத்தை கேட்க காத்திருந்த ஆதாம் ஏவாள், ஆதி மனிதர்கள், முதல் 2 பேர். புரியுதா? ஆண்டவர் அதே போல வந்து பார்க்கிறாரு. என்ன பண்ணாங்க? அவர் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணாங்களாம்? ஒளிந்து கொண்டார்கள். மரங்களுக்குள்ள என்ன செய்தார்கள்? ஒளித்து கொண்டார்கள். அப்போ ஒரு பாவம் ஒரு மனுஷனுடைய சமாதானத்தை என்ன செய்யுது? கெடுக்குது. எந்த சமாதானம்? தேவனுக்கும் மனிதனுக்கு இருக்கிற சமாதானத்தை அது கெடுக்குது. புரியுதா? திரும்பமாக அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மனிதனை தேவனோடு சேர்ப்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதான் சொல்றார், பூமியில தேவனுக்கும் மனிதனுக்கும் இல்ல, மனிதனுக்கும் மனிதனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ண இயேசு என்ன செய்திருக்கிறார்? சொல்லுங்க, பிறந்திருக்கிறார். பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அவர் நம்ம மேல வைத்த பிரியம்தான். புரியுதா? இயேசு நமக்காக ரத்தம் சிந்த வைத்தது. அவர் நம்ம மேல வைத்த பிரியம்தான். சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காக அவர் இந்த உலகத்துக்கு அடிக்கப்படும்படியாக தேவன் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். புரியுதா? அப்போ மனுஷர் மேல் பிரியம் உண்டாகும்படி இந்த உலகத்தில் இயேசு பிறந்தார். அதுதான் உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கு சொல்லுங்க நற்செய்தி. இப்போ எல்லாருக்கும் நம்ம நற்செய்தி கேட்டோம். இங்கே யாராவது நற்செய்தி கேட்டு ரட்சிக்கப்படாதவங்க யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட என்ன செஞ்சுருக்கிறோம்? ஞானஸ்நானத்துக்கு பிள்ளைங்க அந்த வயசு வராதவங்க அந்த ரட்சிப்பின் அந்த என்ன சொல்றது அந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறாங்க. இன்னும் ஞானஸ்நானத்துக்கு என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கு. புரியுதா? அப்போ ஆனால் கிட்டத்தட்ட எல்லாரும் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பொறுப்பு, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். நற்செய்தி நமக்கு வந்தது. எனக்கு ஒரு நாள் வந்தது. எத்தனாம் தேதி? அதே டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 1984. இப்போ 40 வருஷம் ஆகுது இந்த கிறிஸ்மஸ் வந்தால். அன்றைக்கி தான் நான் நற்செய்தி கேட்டேன். என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் மன்னித்தார். அவர் சொந்த பிள்ளையா என்னை மாற்றினார். அப்போது அதே போல் எல்லாருக்கும் ஒரு நாள் வச்சிருந்திருப்பார் ஆண்டவர். ஒரு நாள் நீங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டீங்க, விசுவாசித்தீங்க, ஒப்பு கொடுத்தீங்க, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஆண்டவர் பிள்ளையாக மாறிட்டீங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? நம்ம தெய்வ தூதர் சொல்கிறாங்க பாருங்க, போய் பாருங்கன்றாங்க. இதான் அடையாளம். போய் என்ன செய்யுங்க? 12 சொல்றாரு பாரு, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில கிடத்தி இருக்க காண்பீங்க. இதுதான் உங்களுக்கு அடையாளம்னு அதே போல அவங்க தேடி போய் பார்க்குறாங்க. தீவிரமாய் வந்து 16ஆம் வசனம் வாசிங்க. 2:16. தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளை யாரே இயேசுவையும் கண்டார்கள். இப்போ அவங்க வந்து சரீர பிரகாரமா குழந்தையா பிறந்திருக்கிற இயேசுவை பார்த்தாங்க. இப்போ நம்ம குழந்தையா இருக்கிற இயேசுவை பார்க்கல, நமக்காக சிலுவையில அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ம என்ன செய்திருக்கிறோம்? தரிசித்திருக்கிறோம். பேதுருல சொல்றார். புரியுதா? என்னதான்? அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் என்ன செய்திருக்கிறீங்க? அன்பு கூர்ந்து சொல்லி முடியாத சந்தோஷம் உள்ளவர்களாய் நீங்கள் களி கூர்ந்தீர்கள். புரியுதா? அதே போல இந்த யாரு தோமா கிட்ட ஆண்டவர் பேசுறார். கண்டதினாலே நீ விசுவாசிக்கிற. உன்னை விட யார் பாக்கியவான் தெரியுமா? காணாமல் நம்புறான் பாருங்க, காணாமல் விசுவாசிக்கிறான். பைபிளை படிச்சிருக்கிறோம், நம்ம நேரில் பார்க்கல, படிச்சிருக்கிறத விசுவாசிக்கிறோம். அவங்க நேரில் போய் சின்ன குழந்தையாக இயேசுவை பார்த்தாங்க. ஆனால் அதை விட யார் பாக்கியவான்கள்? இப்படிலாம் இயேசு பிறந்தார், ரட்சகர் பிறந்தார், நான் நம்புறேன் பாருங்க, நம்ம தான் பாக்கியவான்கள். சொல்லுங்க, புரியுதா? அப்போ அவர்கள் நேரில் பார்த்தாங்க, நம்ம என்ன செய்யறோம்? நேரில் பார்க்கல, ஆனால் நம்புறோம், விசுவாசிக்கிறோம், அவர் மேல அன்பா இருக்கிறோம். என்ன செய்தார்கள்? கண்டு
17 வாசிங்க. 17ஆம் வசனம். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை என்ன செய்தார்கள்? சேர்ந்து வாசிங்க. என்ன செய்தார்கள்? பிரசித்தம் பண்ணினார்கள். சொல்லுங்க. பிரசித்தம். வாய் திறக்க மாட்டீங்களே. பிரசித்தம் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. மற்றவங்களுக்கு அறிவித்தார்கள். வாயை திறக்க. இப்போ சொல்லுங்க. பிரசித்தம்னா புரியல நிறைய பேர். மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். எத்தனை பேர் மற்றவங்களுக்கு அறிவிச்சிங்க? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்காக அறிவித்தீங்களா? கூட பிறந்த மக்களுக்காக அறிவித்தீங்களா? அறிவிச்சிங்களா? சொல்லுங்களேன். வாயே திறக்க மாட்டீங்க. சொல்லுங்க. அறிவிச்சு. நிறைய கொஞ்சம் பேர் எனக்கே தெரியும். ஒருத்தர் மூலமாக அப்படி உங்கள் குடும்பத்தில் இருக்க மக்கள் அறிந்து கொண்டார்கள். அப்போது நமக்கு ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் கொடுக்கப்பட்ட முதல் கடமை என்னன்னா, நம்ம அவரை தரிசித்தோம், அவரிடத்தில் அன்பு கூர்ந்தோம். இப்போ என்ன செய்யணும்? அவரை குறித்து என்ன செய்யணும்? சொல்லுங்க. பிரசித்தம் பண்ண வேண்டும். புரியுதா? பரலோகத்துக்கு போகும்போது ஒரு பாட்டு நான் பாடுவேன். என்ன பாட்டு? பாவம் பெருகுதே பாட்டு. வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா. பரலோகத்துக்கு போகிறது பெரிய பாக்கியம். புரியுதா? ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன்? வெறுங்கையாக வர மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார் யாத்திராமத்தில், என் சமூகத்தில் வரும்போது என்ன செய்யாத. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? வெறுங்கையாக வராத. நான் வெறுங்கையாக வரல. பைபிள் எடுத்துன்னு வந்திருக்கேன், பாட்டு புக் எடுத்துன்னு வந்திருக்கேன், டைரி எடுத்துன்னு வந்திருக்கேன், காணிக்க பொருள் காசம் எடுத்துன்னு வந்திருக்கேன். அது இங்கே இந்த ஆலயத்தில் வரும்போது வெறுங்கையாக வரல. வந்தீங்க. பரலோகத்துக்கு போகும்போது நம்ம செய்த கிரியை எத்தனை போடுறது? அவருடைய கிரியைகள் சொல்லுங்க அவர்களோடு கூட போகும். அப்ப நீங்க இந்த உலகத்துல வாழும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் என்ன கிரியை செஞ்சீங்க? நீங்களே உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ஏதாவது செஞ்சேனா? யோசிக்க மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கு? அவர்கள் கண்டார்கள். சொல்லுங்க வாய் திறந்து. கண்டு பிரசித்தம் பண்ணினார்கள், மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அதனால்தான் அன்னைக்கு அந்த ஆதி திருச்சபை அவ்வளோ வேகமாக வளர்ந்து பார்த்தவங்களாம் ஒருத்தர் சொல்லி 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 அந்த சுத்து வட்டாரம் முழுசும் ஆண்டவர் சொந்தமாச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து உலகம் முழுசும் புறப்பட்டு போனாங்க. புரியுதா? அதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? பிரசங்கிங்கள். நீங்க உலகம் முழுசும் போறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் குடும்பத்து மக்கள், கூட பிறந்த மக்கள், கூட வேலை செய்கிற மக்கள், பக்கத்தில் குடியிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யுங்க? சொல்லுங்க. நிச்சயமாக கேட்பார். சொன்னியா? புரியுதா? அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரசித்தம் பண்ணினார்கள். பண்ணலனா சொல்லுங்க. நான் சொல்கிறேன் சொல்ல அது ஏன் இஷ்டம். சொல்லனா என்ன நடக்கும்? ஒரு வசனம் வாசிங்க. இது அப்படியே பழைய ஏற்பாடு. இதுக்கு நிழலாக தான் இருக்குது. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் எடுங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமா? இருங்க, நாம் 9ஆம் வசனம் முதல்ல வாசிங்க, அப்புறம் நான் விவரம் சொல்கிறேன். 2 ராஜாக்கள் 475 பக்கம் பழைய ஏற்பாடு. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறீங்களா? இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். சொல்லுங்க. இந்த நாள் என்ன நாள்? வாயை திறக்கப்படும். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமா இருந்து அப்படின்னு அர்த்தம். இந்த நற்செய்தியை மற்றவங்க சொல்லாம இருந்து பொழுது விடியும் மட்டும் நாம் காத்திருந்தால் குற்றம் நம்மேல சுமர். எத்தனை பேர் புரியுது? அவங்க சொல்றாங்க இது என்ன நற்செய்தி? இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இப்போ நமக்கு கிடைச்ச நல்ல செய்தி என்னது? இயேசு என்னும் ரட்சகர் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார், பிறந்தார், பாவத்தை சுமந்து தீர்த்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதான் நற்செய்தி. சுவிசேஷம் என்பது என்ன சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி. 4 இருக்கு. புரியுதா? அப்போ நமக்கு கிடைத்த இந்த நற்செய்தியை நம்ம எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம்? நெஞ்சை தொட்டு பாருங்க. அவங்க சொல்றாங்க, அந்த 2 பேர் குஷ்டரோகிங்க பொழுது விடிகிற வரைக்கும் நான் யாருக்கு இதை சொல்லலைன்னா என்ன சொல்றாங்க? நம்ம மேல என்ன வருமா? சொல்ல மாட்டீங்களே.
நம்ம மேல குற்றம் சுமரும். அவன் கிடைச்சது, எதிரிகள் வந்தாங்க, முற்றுகை போட்டாங்க, பஞ்சம் வந்தது தேசத்துல. இதை குறித்து பஞ்சத்துக்கு 2 வாரம் முன்னாடி சொன்னேன். பிள்ளையை ஆக்கி தின்ற அளவுக்கு பஞ்சம், அவ்வளோ பஞ்சம், முற்றுகை போட்டிருக்கிறாங்க சத்துருக்கள். அதுக்கப்புறம் பார்த்தா ஆண்டவர் அவர்களுக்கு யுத்தத்தின் ஒரு சத்தத்தை கேட்க வச்சு எதிரிகளும் சிதறடித்தான். அவன் நல்ல பொன் பொருட்களோட வந்தவன் கொள்ளையடித்து கொண்டு போனதெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடிட்டான். அப்புறம் போய் பார்த்தா அந்த எதிரிகள் பாளையத்தில் பார்த்தா போட்டது போட்டபடி கிடக்குது, மூட்டை மூட்டையா தானியங்கள் கிடக்குது, பொன் வெள்ளியெல்லாம் கிடக்குது. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, போய் கூடுமான வரைக்கும் ஓடி ஓடி எடுத்தாந்து பதுக்கி வச்சிட்டாங்க. இப்போ எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? நிறைய வசனம் 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 நானே படிச்சுக்கிறேன், நானே கேட்டுக்கிறேன், நானே மெசேஜை கேட்டுக்கிறேன் 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 கேட்டு 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 பதுக்கி வைக்கிறீங்க. ஒரு மாதிரி இருக்குல்ல, நான் எங்கெங்க பதுக்கி வைக்கிறேன் அப்படின்னா அர்த்தம் உங்களுக்குள்ளே வச்சிருக்கீங்க. நீங்க கேட்டதை எத்தனை பேர் சொன்னீங்க? எத்தனை பேர் புரியுது? கேட்டதை எத்தனை பேருக்கு சொன்னீங்க? அப்பதான் சொல்றா, நம்ம இப்படி செய்யறது நியாயம் இல்லை. சொல்லுங்க வாயத்தில், இப்போ சொல்லுங்க. நம்ம செய்யறது சொல்ல மாட்டீங்களா? நம்ம செய்யறது நியாயம் இல்லை. என்னது? நான் கேட்டதை மற்றவங்க சொல்லாம இருக்குது, மறைக்கிறது. சொல்லுங்க, நியாயம் இல்லை. அடுத்த வாரம் பார்க்கணும், நீங்க நியாயமா இருந்தீங்களா நியாயம் இல்லாம இருந்தீங்களா. யாராவது ஒரு 2 பேரும் கூப்பிட்டு வந்தா நியாயம் இல்லை என்றதை நீங்க வெளிப்படுத்திட்டீங்க. சரியா? சரி, நேரம் இல்லை, நாம் செய்கிறது நியாயம் இல்லை. இந்த செய்தியை போய் அறிவிப்போன்னு அதுக்கப்புறம் போனாங்க. பாளையத்துக்கு போய் பார்த்தா அவ்வளோ கிடக்குது. ஒரே நாளில் பஞ்சம் தீது. அதை குறித்து பார்த்தா அது ஒரு தனி மெசேஜ் இருக்கும். ஆனால் அதை விட்டுரை தோட. புரியுதா? அப்போ எல்லாம் இருக்குது, ஆனால் தேசத்தில் பஞ்சம். அதே போல இந்த உலகத்தில் பாவ மன்னிப்புக்கு பரலோகம் போய் சேர்வதற்கு எல்லா வழியும் ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சுட்டாரு. ஆனாலும் இன்னும் மக்கள் என்ன செய்யல? பாவம் மன்னிக்கப்படாதபடிக்கு நரகத்தில் போய் அழிகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? நல்ல செய்தி இல்லையா? நல்ல செய்தி இருக்குது. அந்த நல்ல செய்தியை ஒரு ஆள் தான் யாரோ சொல்றீங்க, சொல்ல மாட்டோம்ட்டு. அந்த நல்ல செய்தியை சொல்ல மாட்டோம். சொல்லுங்க. புரியுதா? ராஜாவின் வீட்டாருக்கு இதை போய் அறிவிப்போம் பாருங்க. புரியுதா? போய் எல்லாருக்கும் சொல்லுங்க. சரி, நேரம் இல்லை. நல்ல செய்தி நம்ம கேள்விப்பட்டோம். அவர்கள் போய் என்ன செய்தார்கள்? பிரசித்தம் பண்ணினார்கள். அவங்க பார்த்தா சாதாரணமாக ஊருக்குள்ளே போகக்கூடாது, குஷ்டரோகி. யோசிப்பார், அதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பார். ஆனாலும் இந்த நல்ல செய்தி சொல்லனா ஜனம் அழிஞ்சிருவாங்கல்ல, பஞ்சத்தில் பசியில். நம்ம மேலே குற்றம் சுமருமேன்ட்டு போய் என்ன செய்தாங்களாம்? அரண்மனையில் போய் காவல்காரனை கூப்பிட்டு சொன்னான். அதே போல் நீங்கள் உங்களால் கூடிய மட்டும் மற்றவர்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லுங்க. அப்போதான் இந்த வருஷம் கிறிஸ்மஸை நீங்கள் அர்த்தமாக கொண்டாடினீங்கன்னு அர்த்தம். கை வைத்து கத்திர சூத்திரம் பண்ணணுமா? புரியுதா? நல்ல செய்தி சொல்லுங்க. தூரத்திலிருந்து வந்த நல்ல செய்தி. இயேசு என்னும் ரட்சகர் தூரத்திலிருந்து இந்த உலகத்தில் தேவகுமாரன், அவர் அங்க இங்க மனுஷகுமாரனாய் பிறந்தார். 2வது நல்ல செய்தி அதே லூக்கால 1:19. லூக்கா 1:19 வாசிங்க. தேவ தூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் நான் அனுப்பப்பட்டு வந்தேன். சகரியா கிட்ட தேவ தூதன் காபிரியேல் வந்து பேசுற. நான் யாரு? தேவ சமூகத்தில் நிற்கிற காபிரியேல் என்னும் தேவ தூதன். உனக்கு நல்ல செய்தியை அறிவிக்க நான் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் என்ன உங்ககிட்ட அனுப்பி இருக்கிறாரு. என்ன நல்ல செய்தி? என்ன நல்ல செய்தி? அந்த கேப்ரியேல் சகரியாவுக்கு சொன்ன நல்ல செய்தி என்ன சொல்லு? நீ உன் ஒய்ஃபுக்காக என்ன பண்ற? ஜெபம் பண்ணிட்டு இருக்க. என்ன நல்ல செய்தி? வாசிங்க இப்போ. அப்பொழுது 11 வாசிங்க, அப்பதான் புரியும். லூக்கா 1:11. தூப வீடத்தின் வலது பக்கத்திலே அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு பயம் அடைந்தான். தூதன் அவனை நோக்கி 13, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நல்ல செய்தி என்ன சொல்லுங்க இன்னைக்கு? புரியுதா? அன்னைக்கு சகரியாவுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை பிறக்குன்றது அவனுக்கு நல்ல செய்தி. இப்போ அப்படி இல்லை, எனக்கு வேற ஏதோ பிரச்சனை. உங்களுக்கு ஆண்டவர் என்ன நல்ல செய்தி சொல்றாருன்னா, உன் பயப்படாதே, வாயத்தன்னு சொல்லுங்க, படிங்க. பயப்படாதே, வாயத்தன்னு சொல்லுங்க. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சொல்லுங்க.
உங்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாத, உன் வேண்டுதல். அதான் நல்ல செய்தி. இன்னைக்கு தேடி வந்த மக்களுக்கு நல்ல செய்தி. எத்தனைக்கோ ஜெபம் பண்ணுறீங்கல்ல, உங்களுக்காக, பிள்ளைங்களுக்காக, வேலைக்காக. எத்தனை பேர் பொருளாதார சிக்கல், கடன் பிரச்சனை, புரியுதா, எவ்வளோ காரியங்கள் இருக்கு, படிப்புக்காக, குடும்பத்தில் சமாதானத்துக்காக, புரியுதா. அப்போ ஜபத்தை கேட்குற ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றாரு. என்ன? பயப்படாத, சொல்லு, உன் வேண்டுதல் கேட்க. மனைவியாகிய, இப்போ வாசிங்க, அந்த குடும்பத்துக்கு என்ன நல்ல செய்தி? உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பேரே கொடுத்துட்டாருங்க. பிள்ளையே பிறக்கல, ஆண்டவர் என்ன சொல்றாரு? பேரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நிச்சயமா எல்லாவற்றையும் செய்ய, வாயை திறக்க மாட்டேங்கிற, எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். பறக்கும் பாரு உனக்கு ஒரு பிள்ளை, அவனுக்கு என்ன பேர் வைக்கணும்? யோவான் பேர் வை. அதே போல ஆபிரகாமுக்கும் பேருக்கு முன்னாடி சொல்றார், அவனுக்கு என்ன பேர் வைக்கணும்? ஈசாக்குன்னு பேர் வை. ஏன் ஈசாக்குன்னு பேரு? ஈசாக்குன்னு என்னது? சிரிப்பு, லாஃப்டர். கேட்கறவன சிரிக்கிற மாதிரி உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறேன், புரியுதா? இப்படியா 100 வயசுல புள்ள பிறக்குமா? 90 வயசு அம்மாவுக்கு புள்ள பிறக்குமா? கேட்கறவன சிரிப்பா பாருங்க, அதான் அவனுக்கு பேர், புரியுதா? ஆண்டவரால கூடாத காரியம் வயதர் சொல்லுறாங்க, ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு நல்ல செய்தி 2 இங்க சொல்றாரு, ஒரு ஜபம் கேட்கப்பட்டு. 2வது, மலடியா இருக்கிற உன் பிள்ளை, உன் மனைவிக்காக என்ன செய்யற? ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற. இந்த சகரியா எலிசபெத் வாழ்க்கையை பார்த்தா பெரிய ஒரு சப்ஜெக்ட். நல்ல வாழ்க்கை. அவங்க எப்படியா? தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டப்படாதவர்கள், தங்களை காத்துக்கொண்ட மக்கள். சொல்றாரு பாருங்க, அதுல இருக்கும் பாருங்க, அவர்கள் 6ஆம் வசனத்துல, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவள் எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லை, இருவரும் வயது சென்றவர்களாயும். அங்க இங்க போடல, ஆபிரகாம் சாராளுக்கு 90-100 அந்த வருஷம் நமக்கு தெரியும். இங்க வயசு கணக்கெல்லாம் போடல, ஆனா வயது சேர்ந்தவர்கள், புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க, அவங்க குற்றமற்றவர்கள், நல்லவங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன குற்றம் சாட்டுவாங்க, நீ என்ன பாவம் பண்ணி ஆனாலும் உனக்கு இல்லை, அப்படி இல்லை, புரியுதா? கர்த்தரால செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர்கள் யாரு? நீதி உள்ளவர்கள், குற்றமற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா அவங்க என்ன பண்ணாங்களா? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற மக்கள், புரியுதா? அவங்க யாரு? அந்த லேவி கோத்திரத்து மக்கள், ஊழியம் செய்கிற மக்கள். இப்போ அவங்க பிள்ளை இல்லைன்ட்டு ஊழியத்தை நிறுத்திட்டாங்களா? புரியுதா? வழக்கமா, புரியுதா, இவன் குடும்பத்துக்கு எப்போ தூபம் காட்டுறதுக்கு அந்த டைம் வருமோ சீட்டு போட்டு செலக்ட் பண்ணுவாங்க, நீ இப்போ போகலாம் அப்படின்னு. அதே போல அந்த டைமுக்கு காத்திருந்து தூபம் காட்டுறதுக்கு சீட்டு பெற்று தேவ ஆலயத்தில் போய் என்ன செய்தார்கள்? தூபம் காட்டுறதுக்கு போனார். உள்ள யாரு? சகரியா. எத்தனை பேர் புரியுது? நல்லா கவனிங்க. குற்றமற்றவர்கள்னாலும் நிறைய பேர் குற்றம் சாட்டுவாங்க, நீ என்ன பண்ணியோ இல்லை. கர்த்தர் நிச்சயமா எதையும் மாற்ற வல்லவர். 2வது, அவங்ககிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. அவங்க இந்த குறை எனக்கு இருக்குதுன்னு இதே பார்த்து பெருசா சொல்லிட்டு இல்லை, அவங்க என்ன பண்ணாத, ஒரு பெருசா நினைக்காத ஜெபம் மாத்திரம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்துல ஒரு குறை வைக்காதபடிக்கு தூபம் காட்டுறதுக்கு என்ன செய்தார்? சகரியா உள்ள போனார். உள்ள போகும்போதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? தேவ தூதனை அனுப்பி என்ன செய்யறார்? பேசுறார். சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த நல்ல செய்தி அறிவிப்பதற்காக நான் அனுப்பப்பட்டு, தேவ தூதன், அந்த கேப்ரியலின் தூதனாகி நான் தேவனால் அனுப்பப்பட்டு உங்ககிட்ட வந்திருக்கிறேன். அதே போல இன்னைக்கு இங்க வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்ல நல்ல செய்தி என்ன தெரியுமா? சொல்லுங்க. அந்த சகரியா போல இருந்தா பிள்ளை கேட்குறீங்களா? பிள்ளைய தருவார். வேற என்ன ஜெபம் பண்றீங்களோ உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்வார்? சொல்லுங்க, பதில் கொடுப்பார். அப்போ தான் அவர் கேட்கிறாரு. 18 வாசிங்க. 18. இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாயும் இருக்கிறாள். அந்த காலத்துல பைபிள்ல இருக்கிற மக்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தை பாருங்க.
சகரியா என்ன பண்ற? நான் கிழவன், என் ஒய்ஃபு என்ன சொல்லுங்க, நீங்களே பேசுறதா என்ன சொல்லுவீங்க? நான் கிழவன், அவன் கேள்வி. அப்படிதாங்க. இதே போல ஆபிரகாம் சாரால் எடுத்து பாருங்க. அந்தமா அதே தான் சொல்றாங்க, நான் கிழவி, என் ஆண்டவன் வயது சென்றவர். ஆக்சுவலாக 10 வயசு அவருக்கு தான் ஜாஸ்தி. அந்தமா நம்ம எதுக்கு சொல்றேன்னா அடுத்தவங்களை மதிக்கிறது. புரியுதா? இவர் சொல்ற நான் கிழவன், என் ஒய்ஃபு வயசானவங்க. சரி விட்டுறேன். சரியா? அப்படி இருக்கும்போது எது எப்படியா நடக்கும்? அப்பதான் சொல்றாரு ஆண்டவர், தேவனால கூடாதது ஒன்றும் இல்லை, தகுந்த காலத்தில் நிச்சயமா ஆண்டவர் செய்வார். இதை நீ நம்பாம போனதால 20 வாசிங்க, 20ஆம் வசனம். தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற இங்க வந்திருக்கிறீங்க எத்தனை பேர் இப்ப சொன்னதெல்லாம் நம்புறீங்க? நல்ல செய்தி தான் ஆண்டவர் எனக்கு சொல்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சாபம் இல்லை, நீ நம்பாம போனபடினால் இவைகள் நடக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருக்க. நீ போகும்போது நீ நம்பாதபடினா ஊமையா இருப்ப. அதே போல ஊமையாயிட்டான். நிஜமாவே ஆண்டவர் நம்ம மேல கிருபை. எத்தனை பேர் ஆமா அவர் சொல்லுவார், என் கதை எனக்கு தானே தெரியும். புரியுதா? நம்புறீங்களா? நம்புறீங்களா நம்பலையா? இங்க சொல்ற வார்த்தையை நம்புங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நம்புங்க. புரியுதா? நம்பிக்கை தான் நமக்கு பலன். புரியுதா? அதனால சொல்றாரு, அதே போல அவனுக்கு வாய் பிறந்து வளர்க்கிற வரைக்கும், பேர் வைக்கிற வரைக்கும் வாய் திறக்கல. என்னப்பா பேர் வைக்கணும்னா பலகை வாங்கி எழுதுறாரு யோவான். அப்பதான் வாய் திறக்கு. சரியா? நேரம் இல்லை. அதனால நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற நல்ல செய்தி, உன் பிள்ளை இல்லை, வீடு இல்லை, வேலை இல்லை, இல்லை வேற என்ன இல்லை, உன் ஜெபம் சொல்லுங்க வாய் திறந்து கேட்கப்படும். நல்ல செய்தி. தேவ தூதனை அனுப்பி ஆண்டவர் சொல்றார். நல்ல செய்தி என்ன சொல்லுங்க? உன் ஜெபம் கேட்கப்பட்டது. 3வது சுருக்கமா பார்த்து முடிச்சிருவோம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யாராவது வாசிங்க. இதோ 410வது வசனம், சாரி 410வது பேஜ், பழைய ஏற்பாடு. இதோ கூஷி வந்து, ராஜாவாகிய ஆண்டவனே நற்செய்தி சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நற்செய்தி. இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாக எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார். இதை பார்த்தா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். 2 பேர் ஓடுறாங்க. புரியுதா? அகிமாஸ் தான் முதல்ல கேட்குறான். ஆனால் அகிமாஸை நிறுத்திட்டு கூஷியை போய் சொல்லுன்றான். அப்புறம் அகிமாஸ் கேட்குறான், அவன் ஓடுறானே நானும் ஓட்டுமே. அப்போ சொல்றாரு, சரி நீ ஓடு. இப்போ யார் முந்திக்கிட்டது? அகிமாஸ் தான் முந்திக்கிட்டார். நீ அப்புறம் அந்த 18ஆம் அதிகாரம் படிச்சுப்பார். அகிமாஸ் முந்திக்கிட்டார் நற்செய்தி சொல்றதுக்கு. அப்போ தாவீது ராஜா உட்கார்ந்து தவித்து இருக்கார். யுத்தம் என்னாச்சு? அப்சலோமுக்கு விரோதமா, அப்சலோம் தாவீதுக்கு விரோதமா எழும்பினதால நாட்டை விட்டு வெளியே அனாதையா வந்துட்டேனே. புரியுதா? காட்டுல கெபியில உட்கார்ந்து வாசம் பண்றாரு. புரியுதா? யுத்தம் நடக்குது. சொந்த பிள்ளை அவனுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறான். என்னாச்சு யுத்தத்துக்கு அப்படின் போது அகிமாஸ் கிட்ட தாவீது கேட்கிறாரு, என்னாச்சுன்னா ஒரு சந்தடி இருந்தது, ஒரு பெரிய 29 சொல்றாரு பாருங்க, ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது. அகிமாஸ்க்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? அப்சலோம் செத்துட்டான்னு நல்லா தெரியும். புரியுதா? அப்போ தாவீது கேட்கிற, என்னப்பா செய்தி? நல்ல செய்தியா? என்ன சொல்லுன்னா, ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனா என்ன நடந்து தெரியல. இப்போ தாவீது சொல்றாரு, இப்போ ஓரமான ஏன் சொல்லல தெரியுமா? நல்லா கவனிங்க. அவன் யாரா? நல்ல மனுஷன். அகிமாசை குறித்து பின்னால் ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, 27 இருக்கும். ராஜா அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வரான். அவன் நல்ல மனுஷன் வாயில நல்ல செய்தி தான் வரணும். எத்தனை பேர் புரியுது? இது ஜெயந்தான், தாவீதுக்கு ஜெயந்தான். சொந்த பிள்ளையை விரோதமா எழுப்பிட்டான். ஆனா அந்த பிள்ளை செத்துட்டான்றதை என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்?
ராஜா விசனப்படுவார்ன்ட்டு அதை மழுப்புறார். ஏதோ சந்தடி இருந்தது, நல்லா தெரியும். யாரு அப்சலோம் செத்துட்டான்றது நல்லா தெரியும். ஏதோ சந்தடி இருந்தது, ஆனால் விவரம் தெரியல. என்ன அர்த்தம்? இவன் வாயில் சொல்கிறதுக்கு இவனுக்கு என்ன இல்லை, மனசு வரல. அதுக்கப்புறம் தான் கூஷி வந்து சொல்கிறார், விவரமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நற்செய்தி. சரி, அதை விட்டுற, இந்த டாபிக் வாங்க. நற்செய்தி என்ன? நற்செய்தி இன்று எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நற்செய்தி இன்று கர்த்தர், சேர்ந்து வாசிங்களேன். கர்த்தர் உமக்கு விரோதமாக எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார். என்ன நல்ல செய்தி? யார் உங்களை ஒடுக்குறாங்களோ அவங்க கையிலேருந்து கர்த்தர் உங்களை என்ன செய்தார் சொல்லுங்க? நீங்களாக்கி விடுவித்தார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? பிரசங்கில தான் நினைக்கிறேன். ஒடுக்கப்படு கையில் என்னது தான் ஒடுக்குகிறவன் கையில் பலம் இருந்தது. ஒடுக்குகிறவன் பட்சத்தில் நிற்க யாரல்ல. புரியுதா? ஆனால் உங்களை யார் ஒடுக்குறாங்களோ அவங்க கையிலேருந்து கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? உங்களை நீங்களாக்கி விடுவி. மனிதனோ இல்லை சத்ருவினால் நீங்கள் ஒடுக்கப்படுறீங்களோ. 35 சங்கீதம் 10 எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை. புரியுதா? எளியவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு, எளிமை சிறுமை எளிமையானவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு விலக்கி விடுவிக்கிறதுல உமக்கு ஒப்பான தேவன் யார்? கர்த்தாவே. புரியுதா? அப்ப யார் உங்களை ஒடுக்குறாங்களோ அவங்க கையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்யும். ஒடுக்கினவன் ஒழிந்து போனான். ஏசாயாளர். புரியுதா? நல்ல செய்தி என்ன சொல்லுங்க? யார் ஒடுக்குற? ஐயோ என்னால மேல வர முடியல. நல்லா கவனிங்க. ஆனா நீங்க அந்த தப்பை செய்யாது. இங்க புரிஞ்சுங்க. யாராவது உங்களுக்கு உரமா எழும்புறாங்கன்னா நானா அவனுக்கு உரமா எழும்புறேன் பார். அடிக்கடி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படி நீ நிற்காதீங்க. ரோமரில் சொல்றாரு, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய். நீ என்ன செய்ய? பழிவாங்காத, என்ன செய்? இடம் கொடு. தாவீதுக்கு உரமா நிறைய சத்துருக்கள் வந்தாங்க. சுருக்கமா அந்த மேட்டரை மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 1 சாமுவேல் 26 அதிகாரத்தில் அதுக்கு முன்னாடியும் சவுல் அவனை வேட்டையாட தேடிக்கிட்டு வரான். அங்க பார்த்தா கெவியில என்ன செய்யறார்? தூங்குறாரு. தூங்கும்போது என்னாச்சு? அங்க பக்கத்துல ஈட்டி இருந்து தண்ணி சொம்பு இருக்கு. கூட வந்தவன் சொல்றான், ஒரே குத்தா குத்தி விட கொலை பண்ணட்டுமா? அப்ப சொல்றாரு தாவீது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மேல நான் என்ன செய்ய மாட்டேன்? கை போட மாட்டேன். அவரா வயசு வந்து சாகணும், இல்லை யுத்தத்தில் போய் சாகணும். ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன்? கை போட மாட்டேன்ட்டு சத்துருவை தப்பிக்க வைச்சான். ஆக்சுவலா இந்த சவுல் தான் அவனை ஒடுக்குறான். எங்க போனாலும் உன்னை துரத்துறான் பார் அப்படின்ட்டு துரத்திக்கிட்டே வரான். இவனால் தான் நாட்டை விட்டு ஓடுறார் தாவீது. எதிர்க்க கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். நினைச்சா அன்னைக்கு கொலை பண்ணா இவன் ஜாலியா ராஜாவாக இருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்தான் சொல்லுங்க? விட்டு கொடுத்தான். நல்லா கவனிங்க. உங்களுக்கு நல்ல செய்தி. உங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கணும்னா உங்களை ஒடுக்குற மேல நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, விட்டு கொடுங்க. விட்டு கொடு. கர்த்தர் அந்த மனுஷன் மூலமா இவனை வாழ்த்து வச்சார் பாருங்க. அப்புறம் நீங்க படிச்சு பாருங்க 26 அதிகாரம் 25 வசனம். தாவீதே நீ பெரிய காரியங்களை செய்வாய். நீ குமாரனாகிய தாவீதே நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். எந்த சத்துரு இவனை ஒடுக்கினானா அவன் வாயிலே இவனை வாழ்த்து வச்சார் ஆண்டவர். காரணம் என்ன தெரியுமா? தாவீது என்ன செய்தான்? விட்டு கொடுத்தான். அதே போல இன்னொரு சம்பவம் இருக்கு 25 அதிகாரத்தில். யாரு? நாபால் என்ற ஒரு மனுஷன், ஒண்ணுக்கும் உதவாத ஒரு ஆளு. அவனுடைய மந்தையெல்லாம் இவங்க தான் காப்பாற்றி வச்சிருந்தாங்க, தாவீதுடைய ஆட்கள். சரி, இவங்கெல்லாம் இந்த வெளியே திரியிறாங்களே, இவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையே. அவன் ஒரு நல்ல செல்வ செழிப்பில் இருக்கிறான், போய் நில்லு, அவன் ஏதாவது கொடுப்பான், வாங்கிட்டு வான்னா ஒரு மாதிரி கேவலமாக பேசி அனுப்பிட்டான் நாபால். உடனே தாவீது கோவம். இது 1 சாமுவேல் 25 அதிகாரம். கோவம் வருது. கோவம் வந்து அவனை அழிச்சிடமாறு கிளம்பும்போது அப்புறம் அந்த அபிகாயில் வந்து சொல்றா, நீ என்ன செய்யாத, போய் பழி வாங்காத அப்படின்னு சொன்னோன்னு அங்கேயே விட்டுட்டான். ஒரே ஒரு வார்த்தை. யாரை எடுத்தீங்கன்னா 25 அதிகாரம் 38 அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் வாசிங்க. 1 சாமுவேல். நல்லா கவனிங்க. அவன் விட்டு கொடுத்ததால கர்த்தர் அவனை அடித்தான். அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து போச்சு.
இப்போ ஒருவேளை அங்க போய் நாபால தாவீது கொலை பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? இவன் ஒரு கொலைகாரன்ற பழி இவன் மேல வந்துடும், ரத்த பழி அவன் மேல வந்துடும். அப்படி இல்லாதபடிக்கு, புரியுதா, விட்டு கொடுத்ததுனால கர்த்தர் அடித்தபடியினால் ஏறக்குறை 10 நாளுக்கு பிறகு நாபால் செத்து போனான். அதுக்காக நான் செத்து போவான் அப்படிலாம் நான் சொல்லலை, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு விட்டு கொடுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்ற 3 காரியம். நல்ல செய்தி சொல்லுங்க. இயேசு என்னும் ரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். அறிந்தவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்க. 2வது, உங்க குடும்பத்துக்கு நல்ல செய்தி. எதுக்காக ஜெபம் பண்றீங்க? பிள்ளைக்காக ஜெபம் பண்றீங்களா? கல்யாணத்துக்காக ஜெபம் பண்றீங்களா? வேலைக்காக ஜெபம் பண்றீங்களா? படிப்புக்காக ஜெபம் பண்றீங்களா? இல்ல பண பிரச்சனைக்காக ஜெபம் பண்றீங்களா? கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டார், அதுதான் நல்ல செய்தி. 3வது சொல்லுங்க, ஒடுக்கினவன் கையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிப்போம். ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை துதிப்போமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நற்செய்தி, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி, விடாய்த்த ஆத்துமா கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீரை போல. உன் குடும்பத்துக்கு கர்த்தர் சொன்ன நல்ல செய்திக்காக கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி தகப்பனே, நீ சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தைக்காக, ஒவ்வொரு மக்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்க 800 கோடி மக்களுக்கும் நல்ல செய்தி. கிறிஸ்துவின் ரட்சகர் இந்த உலகத்தில் எங்களுக்காக பிறந்திருக்கிறார். அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. சகரியாவின் வேண்டுதலை கேட்டு அவனுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்தது போல, அதே போல எந்தெந்த காரியத்துக்கு அவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து நல்ல செய்தியை கர்த்தர் குடும்பங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, எல்லாத்துக்கும் மேல ஒடுக்குகிற மக்களுடைய கையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்குகிற ஒரு நல்ல செய்தியை சொன்னதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணமற்று இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.